இது வந்து நாட்டுக்கோழி. நான் வந்து பெரிய பீஸாக வாங்கியிருக்கேன் நான். ஸோ இப்போ வந்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் கழுவி எடுத்தாச்சு. 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு எடுத்துருக்கோம். இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து அம்மியில் தான் அரைக்கிறோம். அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன பட்டை, கொஞ்சம் சோம்பு, கிராம்பு எடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, சோம்பு, ஜீரகம் அரைச்சிருக்கேன். இது வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை இது எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிக்க போகிறோம். ஆயில் போடுறோம். ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். கொஞ்சம் வேணாலும் போட்டுக்கலாம். ஆயில் போட்டாச்சு. ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு வச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறோம். வெங்காயம் இந்தளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கணும். வெங்காயம் வணங்கினதுமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். நான் மறந்துட்டேன். நெக்ஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா அன்னபூர்ணாவோட நாட்டுக்கோழி குழம்பு மசாலா. தக்காளி இந்த ஸ்டேஜுக்கு வந்து வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு போடுறோம். பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வணக்கினா போதும். இப்போ அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவில் இது பண்ணுறோம், பெரட்டி விடணும். நான் வந்து பீஸ் வந்து பெருசாக வாங்கிக்கிட்டேன். இந்த நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா பண்ணையில் வளர்க்குற நாட்டுக்கோழின்னு சொன்னாங்க. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டுக்கலாம். மசாலாவில் நல்லா வணக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பெல்லாம் போட்டுட்டு ஃபைனலி வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கல் உப்பு போடல, சால்ட்டு தான் போடுறேன்.
உங்களுக்கு கைப்பக்குவம் தெரியும்ல, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு எல்லாமே போட்டு தண்ணி தேவையான அளவு எல்லாமே ஊற்றி அளவு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு நல்லா குழம்பு வந்து கொதித்து வரணும், அந்த கறியும் நல்லா வேகணும் இல்லையா, அப்போ மூடி போட்டுக்கலாம். இது குழம்பு கொதிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக போடுறதுக்கு கொத்தமல்லியும் மிளகு பொடியும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழம்பு கொதியுதான்னு பார்க்கலாம். நல்லா கொதிஞ்சு வருது, கொஞ்சம் அப்படியே கிளறி விட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வந்து வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஓகேவா, கொத்தமல்லி சேர்த்தாச்சு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சளி இருமல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நாட்டுக்கோழி வந்து ரொம்ப நல்லது. இங்கே எங்கள் ஊரில் வந்து நாட்டுக்கோழி வந்து கிடைக்காது, அதனால் பண்ணைக்கோழின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகேங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.